இங்க புழுக்கமா இருக்கே, டைனிங் டேபிள் உட்கார்ந்து எழுதலாம்ல? சாமிக்கு எழுதுற லெட்டர் இங்க தான் எழுதணும். So excuse me, could you help me out? Yes. I want to go to Mahabalipuram. Could you tell me how? அந்த அளவுக்குலாம் நோ. அம்மா வெயிட். திஸ் எஸ் ஏதோ கேக்குறாருங்கம்மா, எனக்கு தெரியலங்கம்மா. Yeah, can I help you? I want to go to Mahabalipuram. I don't know how. Could you help me out? You'll have to take a call taxi. Okay. If you want to go by bus, you can go to the bus terminal at Coimbatore. Uh-huh. I think there's a bus that leaves every half an hour from there. Okay, thank you very much. Bye-bye. You're welcome. விடுங்கம்மா, ஏறுங்க. என்ன படிச்சிருக்கே சுமதி? நாளைக்கு ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களே. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ என்ன படிச்சிருக்கே சொல்லு. 7th standard. இங்கிலீஷ் மீடியமா? ஆமாங்க. உங்க அப்பாவை எல்லாரும் டெக்ஸ்டைல் சுப்பிரமணியன் கூப்பிடுறாங்களே, அவரு அங்க ஏதாவது பெரிய போஸ்ட்ல இருந்தாரா? ஆமாங்க. லெஃப்ட் சைடு ஒயிட் கேட் வீடு தான். ஸ்டாப் பண்ணுங்க. ஐயோ, என்னங்க அது? காஃபி உனக்கு தான், குடி. ஏங்க, நான் நகையை அடமான வைக்கிறதுக்காக கழட்டினப்போ ஐயோ பாவம் நம்ம வேலைக்காரி கஷ்டப்படுறாளேன்னு அனுதாபப்பட்டு உதவி பண்ணீங்க. அது வரைக்கும் நியாயம். ஆனா நான் கதை எழுதுறதுக்குலாம் காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களே. ஆமாடி, நான் காஃபி குடிக்கிறதுல ஒரு சுயநலமான காரணமும் இருக்கு. கதையை முடிச்சிட்ட போல இருக்கு. காஃபியை குடிச்சிட்டு தெம்பா கதையை ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, தேங்க்ஸ். உட்காருங்க. ஓகே, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல நடுத்தர வசதியில ஒரு வீடு. அந்த வீட்டு ஹால்ல நம்ம தலைவாசல் விஜய் இருக்காரு, அவரை மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் குறுக்கும் நெடுக்குமா கோவமா நடந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன விசேஷம்? பேசுறே, மத்த நேரத்துல வாய் காது வரைக்கும் போகுதுல்ல, இப்ப ஏன் மூடிட்டு நிக்கிற? இல்லீங்க, நம்ம வீட்டு பொண்ணு பாக்குறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரப்போறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. பொண்ணுங்கன்னு கேட்டா நான் உன்னை காட்டுறதா, இல்ல உங்க அம்மாவை காட்டுறதா, இல்ல உங்க அம்மாவுக்கு அம்மா ஒருத்தர் இருக்காளே அவளை காட்டுறதா, இல்ல அம்மா ஒருத்தருக்கு ரெடியா நிக்கிறாளே இவளை காட்டுறதா? பெத்தவ நீ, கூட பிறந்த அக்கா இவா. ஏய், ரெண்டு பேருக்கும் தெரியாம பொண்ணு பார்க்க வர நேரத்துல அவ எங்கடி போய் தொலைஞ்சா? ஐயோ, அந்த மாதிரி நேரத்துல காணுமா? லவ்ஸ் கிவ்ஸ்னு ஓடி போயிருப்பாளோ? சீச்சி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவ நல்ல பொண்ணுதான். நல்ல பொண்ணா? சரி, அப்ப நான் உன்னையே நினைச்சுக்கிறேன். நானா? சொல்லு. சரி. சாரி சுபத்ரா, என் காரு இப்படி பாதி வழியில திடீர்னு கழுத்தறுத்து உன் பொண்ணு பார்க்க வர ப்ரோக்ராமையும் அப்செட் பண்ணோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ள சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரைஸ் மில் கார பொண்ணு வசதி இல்ல, அவ கூட அவ கார்ல தான் போயிருக்கா. கண்டிப்பா வந்துருவாப்பா. ஆமாண்ணே, இவள பொண்ணு பார்க்க வராங்க. அது இவளுக்கு முக்கியமா படல, யாரோ ஃப்ரெண்டோட கல்யாணமா, அதான் இவளுக்கு முக்கியமா படுதுல்ல. போச்சு, மாப்பிள்ள வர நேரமாச்சு. என்ன ஆக போகுதோ? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஏகாடி, மாப்பிள்ளை சிறு வயசுன்னு சொன்னீங்க, ரொம்ப சிறு வயசா தெரியுறாரு. ஒண்ணுதான் எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாய மூடுங்க, இவன் மாப்பிள்ள இல்ல. என்ன பெரியவர் குசு குசுங்கிறாரு? இவனையே மாப்பிள்ள நினைச்சிட்டாரோ? ஒரு விதத்துல உங்களுக்கு இவனும் மாப்பிள்ள தானே. என் பையன் பிரான்ச் ஆபீஸுக்கு போயிட்டு நேரம் இங்க வந்துடுறேன்னு சொன்னா அநேகமா வந்துகிட்டே இருப்பான். ஓ அப்படியா? மாப்பிள்ள இன்னும் வரல, பொண்ணு நிதானமாவே ரெடியாவ சொல்லுங்க. நான் இவள சீக்கிரம் அவசரப்படுத்திட்டு இருந்தேன். உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. அடுத்தது மாப்பிள்ள அறிமுகம். மாப்பிள்ள ஒரு டாக்ஸில வந்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளை ஏங்க ஏங்க, இவ்வளவு நேரம் உன் கட்டி கதை கேட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல இல்ல, மாப்பிள்ளை டாக்ஸில வந்துட்டு இருக்கான்னு சொன்னல, மாப்பிள்ளை டாக்ஸில வரான். சொல்லு. கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. ஓகே ஓகே, வாங்க வாங்க. சார், சாரி டு பாதர். இட்ஸ் ஓகே. நீங்க வந்த வண்டி ரிப்பேர், உங்களுக்கு லிஃப்ட் வேணும் அதானே? ஐயோ சார், சோ ஸ்மார்ட் சார். பாத்தீங்களாடி, இதே சாருக்கு பதிலா வேற ஆளா இருந்திருந்தா இத்தனை பொண்ணுங்களை பார்த்ததும் எஸ் மேடம், எனி ப்ராப்ளம், இன் வாட் வே ஐ கேன் ஹெல்ப் யூ மேடம் அப்படின்னு சொல்ல வழிஞ்சிருப்பாங்க. ஆனா சார் கடலையே போடாம லிஃப்ட் வேணுமான டைரக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டாரு. சார், நீங்க பால் சார்.
பால் ஐ ஆம் நாட் பால் ஐ ஆம் இல்ல சார் she means உங்களுக்கு பால் மாதிரி வெள்ளை மனசுன்னு சொல்ல வந்தா isn't it? ஓ யா ஓ தேங்க் யூ நீங்க 4 பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னால உட்காந்துக்கோங்க நான் முன்னால இருக்கிறேன் ஏய் அந்த சைடு இருங்க ஏய் மது போ சீக்கிரம் போடி யூ டோன்ட் ஹேவ் டு ஹரி நான் தான் லிஃப்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன் ஏய் சார் பேக் எடுத்து கொடு என் பேக் பின்னாலே இருக்கட்டுமே இல்ல அவங்க உட்கார்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் உங்க பேக் உங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்ல தென் இட்ஸ் ஓகே என்னது உன் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரும் பின்னால உட்கார்ந்துட்டாங்க நீ முன்னால உட்கார்ந்துட்ட அப்ப நான் பொடி நடையா நடந்து வா டிரைவர் அவர் எங்க ஏறி எது வரைக்கும் போணுமோ அதுக்கு உண்டான பணம் நான் இங்க இருந்து எங்க போணுமோ அதுக்கு உண்டான பணம் அதுக்கும் மேல எங்க 2 பேரோட டிப்ஸ் எல்லாத்தையும் நானே தரேன் வண்டி எடுங்க வெயிட் ஒரு ஹியூமனிட்டிக்காக உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க நான் இறங்கினேன் என்ன கழட்டி விடுறீங்க திஸ் இஸ் நான்சென்ஸ் யூ ஆர் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் நான்சென்ஸ் நாங்க எல்லாரும் வயசு பொண்ணுங்க முன்ன பின்ன தெரியாத ஒண்ணு மாதிரி வயசு பையனோட வில்லேஜ்ல போய் இறங்குனா பாக்குறவங்க எங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க ஆஹா இந்த புத்தி லிஃப்ட் கேக்குறதுக்கு முன்னாலே இருந்திருக்கணும் டிரைவர் வயசான காலத்துல உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை பாருங்க அதை விட்டுட்டு இதையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஹாய் see you இதோ பாருங்க என் நாக்கு கருநாக்கு நான் ஏதாவது சொன்னா அது கண்டிப்பா வலிக்கும் உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அப்போ கரண்ட் போய் உடம்பு முழுக்க வேர்த்து ஒழுகி உங்க புருஷனை கட்டியே பிடிக்க முடியாத அளவுக்கு அவஸ்தைப்பட போறீங்க stupid scoundrel 4 நாள் பட்னி கடன் சபிச்சா கூட பரவாயில்ல ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க கூடாதுன்னு சபிக்கிறியா நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஜெனரேட்டர் ஒண்ணு எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இந்த மாதிரி எமர்ஜென்சில யூஸ் பண்ணத்தான் உன் இமெயில் அட்ரஸ் இருந்தா கொடுத்துட்டு போ என் கச்சேரி எப்படி களை கட்டுச்சுன்னு மெயில் பண்றேன் வண்டி எடுங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட மெயில் பண்றியா பொன்னானி ராட்சசி ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மாப்பிள்ளை சரி சரி கத்தாத மாப்பிள்ளை இன்னும் வரலன்னு வேலைக்காரமா சொன்னாங்க எங்க ஏதோ குடிக்க கொண்டு வர சொல்லட்டுமா ஒண்ணு வேண்டாங்க பையன் வந்துட்டோம் ஆமாமா மாப்பிள்ள வரட்டும் அப்பா ஒரு 5 minutes வெயிட் பண்ணு அவ வந்துட்டா சேலை மாத்திட்டு இருக்கா மாப்பிள்ளை வந்துட்டாரு ஏப்பா மாப்பிள்ள வராருன்னு சொன்ன ஒரு காரியம் காணோமே அதோ குப்பலாரி மேல உட்கார்ந்துட்டு வர்றாரு பாருங்க அவர்தான் மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ள வணக்கங்க என்னது குப்பல அறையில வந்திருக்கீங்க இல்ல வர வழியில டாக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு நல்ல நேரத்துக்குள்ள வரணுமேனு கிடைச்சதுல வந்துட்டேன் ஒரு நிமிஷம் எப்பா இந்த ஏணி கொண்டு வாங்க மாப்பிள்ள முள்ளமா இறங்குங்க பரவாயில்ல நான் இப்படி இறங்கிடுறேன் ஐயோ மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க It's okay. மாப்பிள்ள படாத இடத்துல பட்டு ஏடா ஒரு It's okay, மாதிரி really. மாப்பிள்ள ஓகே இல்ல மாப்பிள்ள எல்லாம் ஓகே நினைக்கிறேன் போய் கொடு பயமா இருக்கு மெதுவா ஏண்டா பொண்ணு பார்க்க வரதுக்கு போய் ஒரு குப்பை லாரியில வந்து என் மானத்தை வாங்கிட்டியே உனக்கு ஒரு டாக்ஸி கூடவா கிடைக்கல இல்லம்மா நான் டாக்ஸில தான் வந்தேன் ஆனா என் நேரம் காஃபி எடுத்துக்கோங்க எடுக்கிறேன் ஆனா நான் ஏன் டாக்ஸில வராம குப்பை லாரியில வந்தேன்னு எங்க அம்மா கேட்டாங்க ப்ளீஸ் காஃபி எடுத்துக்கோங்க சாரி எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்கு அது வெல்லம் திங்கிறது ஒருத்தன் ஆனா விரல் சூப்பறது இன்னும் ஒருத்தன் டாக்ஸி புடிச்சிட்டு வந்த என்ன ஏன் மாப்பிள்ள இந்த விரல் சூப்பறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் பொண்ணு ரொம்ப நேரமா டம்ளர் வச்சுக்கிட்டு வெயிட் பண்றா இல்ல நான் என்ன சொல்ல இந்த நேரத்துல போய் லூஸ் மாதிரி பழமொழி எல்லாம் சொல்லிக்கிட்டு காஃபி எடு இருமா இப்படி மாப்பிள்ள முன்னாடி உட்காரு மாப்பிள்ள உன்னை முழுசா பார்க்கட்டும் போய் தகவல் சொல்லி அனுப்புறேன் லெட்டர் போடுறேன் டென்ஷன்லாம் எதுக்கு மாப்பிள்ள நல்ல டைம் எடுத்து பொண்ணை ஏற இறங்க பார்த்துட்டு
கொஞ்சம் கூட கூச்சப்படாம பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிடுங்க. எங்க ஒரு பேப்பரும் பேனாவும் கிடைக்குமா? எடுத்துட்டு வாமா. மாப்பிள்ள காலேஜ் படிக்கும் போது சதா மார்க் போட்டு பழக்கம் போல இருக்கு. அதான் அதையே ஃபாலோ பண்ணி இங்கே செலக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இருமா. Here, take it. இதுல நான் முக்கியமான கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்கு நீ எழுத போற புத்திசாலித்தனமான பதில வச்சுதான் மேல்படி விஷயங்கள் எல்லாம். Come on. வாங்கிக்கோமா. பார்த்து நிதானமா யோசிச்சு பதில் எழுதுமா. பொண்ணு பாக்கிறதுக்கே இவ்வளவு கேள்வி கேட்கிறவரு கல்யாணம் சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னென்ன கேள்வி கேட்க போறாரோ. ஏமா என்னமா அது? அவர் புத்திசாலித்தனமா பதில் எழுத சொன்னா நீ பாட்டு சரக்குன்னு ஒரு கோடு கிழிச்சிட்ட. அம்மா. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். என் பையன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அப்படின்னு கேள்விக்குறியோட எழுதியிருந்தா, அதுக்கு உங்க பொண்ணு என் பையன் எழுதின பிடிச்சிருக்குங்கிற வார்த்தைக்கு கீழே ஒரு சின்ன கோடை போட்டு அவ சம்மதத்தை தெரிவிச்சிட்டா. அதுலயே அவ எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சிக்கனமானவ பொறுப்பானவன்னு காட்டிட்டா. எங்க மாப்பிளைக்கு பிடிச்சிருச்சு, சந்தோஷம். மாமியார் உங்களுக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவன் சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு? அதானே. நொடிஞ்சு போயிருந்த எங்க குடும்பத்துக்கு ஏனியா வந்து இந்த அளவுக்கு தூக்கி விட்டதே எங்க மூத்த மாப்பிள்ள தான். இப்ப கூட சின்னவ கல்யாணத்துக்கு நாம தான் பொறுப்புன்னு இந்த விசேஷத்துல கூட கலந்துக்காம வியாபார விஷயமா சிங்கப்பூர் போயிருக்காரு. மா, அவர் தலையில மேல மேல சுமை ஏத்தாம சீர்வரிசையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா பேசி முடிச்சிடலான்னு பாக்குறேன். நீங்க தட்டை ரெடி பண்ணுங்க. உங்க மூத்த மாப்பிள்ளையோட சுமைய நான் குறைச்சிடுறேன். என் மருமகளுக்கு தேவையான எல்லா நகைகளையும் நானே வாங்கி வச்சிருக்கேன். கல்யாண செலவுக்கு கூட நீங்க உங்க மூத்த மாப்பிள்ளைக்கு கஷ்டம் கொடுக்க தேவையில்லை, நாங்களே பாத்துக்கிறோம். ஐயோ, என்னங்க இது? கையா இருக்குங்க. இந்தாங்க, தட்டை பிடிங்க. போயிட்டு வாங்க. வரோம், வாங்க. நாங்க வர்றோங்க. எங்க நம்ம வீட்ல ஜெனரேட்டர் இருக்கா? ஏய், எதுக்குடா ஜெனரேட்டர்? இல்ல, முக்கியமான டைம்ல தேவைப்படலாம், அதான் கேட்டு வச்சேன். ஏய் ஜொல்லு, போதும்டா, கைய இறக்கு.